டிஸ்க்ளைமர். கருப்பே குசும்புக்காரன் வண்டி என்னடா பண்ணிக்கிறீங்க? ஐயோ அபியூஸ் பண்றாங்க. கண்டிப்பா அவனா கூட்டிட்டு வரதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. பிடிக்கல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. உமக்கினி 7:30 ஆரம்பிச்சிடுத்து. பகவான வேண்டிக்கோங்க. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ஐயோ அம்மா குத்தி விட்டாடா. புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா? என்னோட 24 வயசுல இப்ப நீங்க பாக்குற மெர்சிடிஸ் பென்ஸ் நான் லோனே எல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொன்னா முதல்ல என் காரே கிடையாது. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷலிஸ்ட். போறா தம்பி பிரேக். உனக்கு நல்லா திருப்தியா வச்சிட்டு வாயில எனக்கு புளியல எழுப்பி நல்லா கணக்கா. ஐயோ உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. என்ன குறுகுறுன்னு பாக்குற? நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. புல்லுக்கட்டே தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு? அனி அது வந்து சொல்றேன், அவன் முக்கியமா நான் முக்கியமா? அவன் தான் முக்கியம். ஐயோ அட தேனடா. தேனடா. What to talk? No words. Crying is only coming. ரொம்ப தைரியசாலிப்பா. கருப்பா பருப்பா இருப்பா முனீஸ்வரா முண்டக்கண்ணியா முகாமியா. எப்படி என் ராஜதந்திரா? இனி எதிர்கால சந்ததிகள் இந்த ஓவியத்தை கண்டாலே கலிந்து விடுவார்கள். 100 வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று தெரியவா போகிறது? வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. காதணி விழாக்கு வந்திருக்கோம். எங்க நண்பன் பேரு சுந்தரபாண்டி. இவரு இன்னும் டிப்ளமாவே முடிக்கல. அதை மன்னிச்சிடலாம். இதுல எடிட் பண்ணது அவன் தான். நாயகன் இதுதான் நாயகன். ஆனா பூரா தப்பு தப்பா எழுதிருக்கீங்க. தப்பு தப்பாவா? அரபாடால ஏறினா கூட ஆணி அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதையும் பிடிக்காம வருவாரே எங்க அண்ணன். ஓஹோ அப்படியா? இப்ப பாரு. என்னையா வண்டி ஓட்டுற? சொல்லிட்டு பிரேக் போடுறதுல மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். சுகமா இருக்கா? சுகமா இருக்கா? சுகமா இருக்கா? சுகமா இருக்கா? சுகமா இருக்கா? பிடிக்கல. பிடிக்கலடா. தயவு பண்ணி கணக்கணக்கில் கை வச்சிடாப்பா. சேச்சே கணக்குல எல்லாம் கை வைக்க மாட்டேன். தேங்க்ஸ்ப்பா. ஜென்மத்துக்கு உனக்கு சம்பளமே கிடையாது. இது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? நாங்களா பொண்ணு பாப்போமா அவனா கூட்டின்னு வருவானு நீ கேக்குறீங்க. கண்டிப்பா அவனா கூட்டின்னு வரதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. உங்களோட முயற்சி அதுக்கு அவரு சரிப்பட்டு வர மாட்டாரு. அது எங்களுக்கே தெரியும். அவரா அது நடக்க முடியாது. அது ஒண்ணும் இல்லாம எதுக்கும் முடியாதவன் அர்த்தம். எதுக்கு முடியாதவன? எதுக்கும் ஜனநாயகன் படத்துக்கு என்கிட்ட டிக்கெட் இதுக்கு வேணுமா ப்ரோ? என்கிட்ட ஜனநாயகன் படமே இருக்கு. உனக்கு வேணுமா ப்ரோ? அண்ணே யாரா என்னை கூப்பிட்டது? தயவு செய்து என்னை யாராவது காப்பாத்துங்க அண்ணே. என்ன வண்டி வாய் பேசுது? டேய் வண்டி என்னடா பண்ணிக்கிறீங்க? ஐயோ அபியூஸ் பண்றாங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க. சாப்பிடுங்க. அங்க வாங்க பந்த எங்க வச்சு தேய்க்கறான்னு. பொண்ணுங்க கிட்ட காட்டுற இடமா இது? நான் என்ன கலட்டிடா காட்டுனேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வெளியலாம். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிக்க வேண்டியதானே?
ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். ஏட்டையா பிச்சைக்கார கிட்டேயுமா திருப்பி கொடுத்துருங்க. இருந்தா தரமாட்டானயா, உண்மையிலே செலவு பண்ணிட்டயா, தூண்டி விடாத. 12 மணியானா சுத்தி வரும் புள்ளிவாய் பிசாசு. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? அப்போ நீ இன்னும் ஜனநாயகன் படம் பார்க்கல. இப்பதான் நீ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போற, அப்படிதானே? அப்போ நீ லிங்க் யாருக்குமே ஷேர் பண்ணல. உதயநிதி உதயநிதி அம்மே நீ சீக்கிரமா படத்தோட லிங்க் கொஞ்சம் அனுப்பிச்சு விடுறா. ஹெச்டி ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. எப்படா தெரியல நீங்க? நம்ம சாராயத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல நீங்க தண்ணியோ சோடாவோ மிக்ஸ் பண்ண வேணாம். அடிச்சுக்காம மெதுவா 24 ஹவர்ஸ் சர்வீஸ் இருக்குது. புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். நான் வெறும் வயித்தோட சொல்றேன், யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். இந்த பிசினஸ் நான் ஆரம்பிக்கும் 10 ரூபாய்க்கு ஆரம்பிச்சேன். இப்ப இதோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா? இவ்வளவு 10 கோடி. என்னடா சொல்ற? போய் சொல்றேன் அப்படின்ட்டு சரி காமெடி. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சாம்சங்ல மொபைல் வாங்கியிருக்காரு. மொபைல் வாங்கிட்டு அதுக்கு டியூ கட்டல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்களுக்கு ஒரு வால்பேப்பர் வந்துட்டு சாம்சங் அங்கிருந்து ரிமோட்ல ஃபிக்ஸ் பண்ணி தருவான். அதுக்கு வால்பேப்பர் காட்டுற மாதிரிங்க, இதான் வால்பேப்பர். இப்படி வச்சா நாங்க எப்படிங்க உள்ள போறது? அடியில படுத்து பூந்துக்குன்னு போ. ஏஜ்ட பர்சனல் செல் பாக்குற போயங்கற. இந்த வால்பேப்பரை நீங்க மாத்தணும்னாலும் நினைச்சீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. விளக்கு வச்சுட்டு போயிட்டு போ. பாத்துக்கோங்க எப்படியெல்லாம் வால்பேப்பர் வைக்கிறாங்க. எங்க இருந்து உங்களுக்கு இதெல்லாம் வருது? அதான்டா எனக்கு தெரியல. வீட்டுக்கு தான் வந்து நிக்கேன். சமோசே ட்ரெயின்ல எல்லாம் வந்து அக்கா அக்காக்கு 10 ரூபாய் கொடுக்கா. ட்ரெயின் என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? ட்ரெயின்ல தான் வந்து சாமா காமெடி. வெளிய பேசுறீங்க. ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? போடா. எனக்கு இந்த திறமை, ஒவ்வொரு திறமை இருக்கு. பல விதமா திறமை பண்றாங்க. எல்லாரும் எல்லா சேனலையும் பார்க்கணும். அதுமாதிரி நண்பர்களுங்க, சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.